போராட்ட குணமும் களத்துல மக்களுக்காக நிற்கிறதும் தனிச்சே போட்டியிடுறதும் எல்லா தேர்தலையும் நிற்கிறதும். இப்ப விஜய் மாதிரி விக்கிரவாண்டில போலீஸ் ஸ்டேஷன் வரும், நம்ம திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிரம் களத்தை விட்டு ஓடினார் இல்லையா, அப்படி ஓடாம எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்றதுதான் சீமானுக்கு பிளஸ். பிளஸ் எல்லா பிரச்சனையிலும் மக்கள் கூட நிற்கிறதா சீமானுக்கு பிளஸ். இதுவரை சீமான் போராட்டம் எடுத்த எந்த இஷ்யூவும் அதை தாண்டி நகரல்ல, இதுவரை நகரல்ல. ஏன்னா சீமான் வருவாரு, சீமானை கைது பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை போக முடியுங்கிற அடிப்படையிலே எல்லா சீமான் தலையிட்ட எல்லா பிரச்சனைகளுமே அப்படி நிறுத்தப்பட்டு தான் இருக்குது. சீமான் மக்களுக்காக போராடுறத மக்கள் உணர்ந்துதான் இருக்கிறாங்க. அதோட பிரதிபலிப்பு 2026 தேர்தலில் தெள்ள தெளிவா தெரியும். நீங்க இந்த தினத்தந்தி ஹிட்டிங் போடுறதுனாலே, திருமலர் ஹிட்டிங் போடுறதுனாலே வாக்கு வந்துடும். சீமானும் நாம் தமிழரை சார்ந்த யாருமே கொஞ்சமும் சலனப்படாண்டா, காயா இருக்கலாம். அதுவும் நாம் தமிழருக்கு பப்ளிசிட்டி தான், பாப்புலாரிட்டி தான். கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல. சோ அந்த திமுக எதிர்ப்புன்னு கடந்த காலத்தின் கைதிகளாட்டு பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் பேசுறது சரியா இருக்காது. அதனாலதான் சீமானு புரிஞ்சுக்கிட்டு பெரியார் கொள்கைங்கிறது என் கொள்கை இல்ல, பிரபாகரன் வாழ்க்கைங்கிறதா என் கொள்கைன்னு சொல்றாரு. நெகட்டிவ் மைண்ட்ல அந்த உண்மை தெரியாம உதயநிதி ஸ்டாலின் மேல எதிர்ப்புல வன்மத்துல விஜய் அரசியல் முடிவெடுத்தாருன்னா அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். சீமான் தான் உண்மையான கொள்கைவாதி சீமான்னு பெரிய ஒரு போஸ்டர் சீமான் பெறுவாரு. அது எம்ஜிஆர் சிவாஜி கம்பாரிசன் மாதிரி சீமான் விஜய் கம்பாரிசன். பிரபல நடிகர் இதானாரு, மக்களோட இருக்கக்கூடிய சீமான் உயர்ந்தார் என்ற சூழல வரும். எப்படி வருதுங்கிற பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். எல்லா கட்சிகளும் எதிர்த்துனா உங்களுக்கு ஒரு பேக்கிங் வரும்னு சீமான சொன்னவன் இப்பவும் 5வது முறை தனிச்சு நிற்கும் போது சீமானுக்கு ஒரு பெரிய கிரிப் வருங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். நான் தெரிஞ்சு புரிஞ்சு சொல்றேன். கருத்தியல் கொள்கைகள் வேற இருந்தாலும் சீமானுக்கு தனிச்சு போட்டிடுறதா லாபம், கெயின். அதுதான் லீடர்ஷிப்பை உயர்த்தும். எல்லா தேர்தலையும் தனிச்சு நிற்கிறது. இது வண்ணார் நாவிகர் குழுவர் போன்ற சமூகங்களை பிரதிபடுத்துவது, தேவேந்திரர் பறையர் போன்ற சமூகங்களுக்கு அனுக்கிறது. இதெல்லாம் ஒரு இரட்டை இலக்கத்தை கண்டிப்பா கொண்டு போகும். அரசியல் கருணை உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நம்பி. தமிழகத்துல ரொம்ப ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் திருவேற்காடு மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. மக்கள் தங்களுடைய வீடுகள் ஆக்கிரமிப்பு பண்றாங்கன்னு சொல்லி அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் பொழுது அவர்களுக்கு ஆதரவு குரலா களத்துல இறங்கி போராடி இருக்காரு. இப்ப இந்த மக்கள் என்ன அப்படின்னா, சீமான் அவர்கள் தான் எங்களுக்கு கூட போராடி இருக்காரு, அவரால் தான் நாங்க நிம்மதியா தூங்குறோங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றாங்க. இது மாதிரியான கள அரசியல் சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தேர்தல் களத்துல பலன் அளிக்கும் சார்? கண்டிப்பா அது பலன் அளிச்சுதான் 8% சீமான் வந்திருக்கிறாரு. சீமானுக்கு அரசியல் மம்தா பானர்ஜி அரசியல் மாதிரி களத்துக்குள்ள இறங்கி போராடி மேல வரக்கூடிய அரசியல். சீமான் 1.1 இருந்து 8% ஒருத்தர் போனதாட்டு இந்தியாவிலே வரலாறு கிடையாது. ஆனா சீமான் அப்படி போயிருக்கிறாருன்னா அவருக்கு போராட்ட குணமும் களத்துல மக்களுக்காக நிற்கிறதும் தனிச்சே போட்டியிடுறதும் எல்லா தேர்தலையும் நிற்கிறதும். இப்ப விஜய் மாதிரி விக்கிரவாண்டில போலீஸ் ஸ்டேஷன் வரும், நம்ம திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆயிரம் களத்தை விட்டு ஓடினார் இல்லையா, அப்படி ஓடாம எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்றதுதான் சீமானுக்கு பிளஸ். பிளஸ் எல்லா பிரச்சனையிலும் மக்கள் கூட நிற்கிறதா சீமானுக்கு பிளஸ். இதுவரை சீமான் போராட்டம் எடுத்த எந்த இஷ்யூவும் அதை தாண்டி நகரல்ல, இதுவரை நகரல்ல. ஏன்னா சீமான் வருவாரு, சீமானை கைது பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை போக முடியுங்கிற அடிப்படையிலே எல்லா சீமான் தலையிட்ட எல்லா பிரச்சனைகளுமே அப்படி நிறுத்தப்பட்டு தான் இருக்குது. மீனவர் அந்த இடத்த விற்கிற பிரச்சனை பட்டினப்பாக்கத்துல சீமான் அங்க போனாரு, அது சீமான் அதை தடுத்து நடத்தினாரு. அந்த பகுதியில் நிறைய சீமானுக்கு நாம் தமிழர் கட்சி கொடிகளே நிறைய மீனவர்கள் நிறைய பார்க்கும்போது பட்டினப்பாக்கத்துக்கு சன் டிவிக்கெல்லாம் நான் டிபேட்டுக்கு போகும்போது பார்க்க முடியுதுன்னா அந்த மக்கள் பிரச்சனையோட சீமான் நின்னனால நம்ம பிரச்சனைக்காக நின்ன சீமானை நம்ம ஆதரிப்போம், அந்த மக்கள் ஆதரிக்கிறாங்க. பரந்தூர் விமான பிரச்சனைனாலும் சரி, இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சீமான் களத்துல நிற்கிறாப்புல. சீமானை காப்பீடிச்சு சீமான் கூட இருந்த ஒரு ஆளு விஜய்க்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு லிப் சிம்பதி, உதட்டளவுல சிம்பதியை சொல்லணுங்கிறதுக்காக விஜய்க்கு அந்த இதை சொல்லி கொடுத்திருக்காங்க. விஜய் ஆட்கள் அதை உதட்டளவுல பேசிட்டு இருக்காங்க. சீமான் களத்துல நின்று அதுக்கு போராடுறாரு. சீமானை காப்பி அடிச்சாலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா சீமான் செயல் அடிப்படையில அதை செயல்படுத்திட்டு இருக்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற தமிழ் முறையை காப்பி அடிச்சு தாவேக்கா போட்டாலும் கூட அவங்க வெறும் சொல்லால அதை பயன்படுத்திட்டு இருக்காங்களே தவிர செயல்ல களத்துக்குள்ள நிக்கல. சோ களத்துக்குள்ள நிக்கிறது சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு. மேலும் விஜய் போன்றவர்கள் சினிமா கிளாமர்ல ஓட்ட வாங்கிடலாங்கிற ஒரு கணக்கு போட்டு வரும்போது சீமான் போன்ற அரசியல்
தலைவர்களுக்கு களத்துக்குள்ள நிற்க வேண்டியது மேலும் கூடுதலாட்டு ஒரு நிர்பந்தமாகிறது. உண்மையை சொன்னா அதை நம்ம சொல்லி அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அது மக்கள் பிரச்சனைகளை பலத்தையும் எடுத்து சீமான் போராடுறார். பட் சீமான் கிளாமருக்கு ஓட்டு எங்கேயும் பொது தேர்தலில் உழல, இடைத்தேர்தலில் விழுந்திருக்கு. இடைத்தேர்தலில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 55% திண்டுக்கல் எடுத்தாரு. ஆனா ஜெனரல் எலெக்ஷன்ல 77ல திமுகவின் பிளவு ஓட்டை தான் எடுத்தாரு தவிர கூடுதலாக ஒன்றும் பெருசா ஓட்டு எடுக்கல. அதே மாதிரி விஜயகாந்த் 2006ல வாக்கு எடுத்தாருன்னா அப்ப மூப்பனார் இல்ல, அண்ணன் வைகோ தனிச்சு போட்டியிடல, அதிமுக அலைன்ஸுக்கு போயிட்டாப்ல. சுயேட்சைகள் ஒரு 6.7% வாக்கு எடுத்தாங்க. அதுல ஒரு 4% விஜயகாந்துக்கு வந்துட்டு டாக்டர் ராமதாச களத்தில் வைத்ததுனால ஏசி சண்முகம் சேர்த்து வச்ச முதலியார் வாக்குகள், கண்ணப்பன் சேர்த்து வச்ச யாதவர் வாக்குகள், அன்னைக்கு திருமாவளவன் முழு வடிவு பராமரிந்தனால் உள்ள பறையர் வாக்குகள், இப்படி பல அம்சங்கள்ல நாயுடு சமூகத்தை சேர்ந்த அவருக்கு அவருடைய சொந்த சமூக வாக்குகள், இப்படி பல அம்சங்கள்ல தான் 8% வாக்கு வந்துட்டாரே தவிர சினிமாவில் நடிச்சுட்டாரு அதனால ஓட்ட போடணும் எல்லாம் விஜயகாந்துக்கு யாரும் ஓட்டு போடல. ஏன் கமலஹாசனுக்கு கூட மத்திய சென்னை தென் சென்னை போன்ற இடங்கள்ல தான் 10%க்கு மேல வாக்கு வந்தது. கடலூர், ராமநாதபுரம், அரக்கோணம் போன்ற இடங்கள் எல்லாம் அங்கேயாவது படம் ஓடத்தான் செய்து தேவர்மன் விருபாண்டி எல்லாம் தேனி ராமநாதபுரத்துல ஓடிச்சு. ஆனா வாக்கு வரல. அப்ப சினிமாவை பார்த்தெல்லாம் மக்கள் தங்கள் வாக்குகளை இலவசமா யாருக்கும் கொடுக்க தயாரில்ல. பட் ஒரு கூட்டம் வரும், ஒரு தோற்றம் வரும். ஏன்னா எம்ஜிஆருக்கு வாக்கை திண்டுக்கல்ல வச்சு மதிப்பீடு பண்றதுனால சினிமாவை பார்த்து எம்ஜிஆருக்கு வாக்களிச்சுட்டாங்களோ ஒண்ணு பலரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஏன் சினிமா நடிகர்களே பலரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் இது திருமங்கலத்துல சரத்குமார் களத்துக்குள்ள நின்னாரு, என்ன ஆச்சு? 3 இலக்க வாக்குல போயிட்டு இல்லையா? என்றாலும் சினிமா நடிகருக்கு ஊடகத்துல ஒரு பெரிய கிளாமர் இருக்கு, ஊடகத்துல அவரை பற்றிய செய்திகள் இருக்கு. அப்ப களத்துல நின்று ஃபைட் பண்ணக்கூடிய சீமானுக்கு அது குறைவா இருக்குன்னு சொல்லும் போது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் வெப் டிவி சீமான பெரிய அளவு கொண்டு சேர்க்குது. வெப் டிவில சீமானுக்கு பாசிட்டிவா ஒருத்தர் பேசினா மணிக்கு என்ன வியூஸ் போதோ அதுல 10ல் 1 கூட விஜய்க்கு பாசிட்டிவா பேசினா போகாது. விஜய்க்கு பாசிட்டிவா, விஜய பற்றி அரசியல் ரீதியா பாசிட்டிவா பேசணும், சீமானை பற்றி பாசிட்டிவா பேசணும். யார் வேணாலும் இந்த ரெண்டையும் பேசட்டு, ஒரு ஸ்டாச்சர் உள்ள யார் வேணாலும் 2 பேசட்டு. சீமான் நியூஸ்ல 10ல் 1 தான் விஜய்க்கு போகுதுன்னா நீங்க வெட்டி பார்க்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள், டெய்லரு, கண்டக்டர், ஆட்டோ ஓட்டுநர்கள், சாதாரண மக்கள்லாம், எளிய மக்கள் எல்லாமே விழிப்பா யாரு மக்களுக்காக அனுப்பக்கூடியவர், யாரு வேளாண்மைக்கு மேம்போக்கான தலைவர் எல்லாம் தெளிவா தெரியுது. இது நான் சேலஞ்சாட்டே சொல்றேன், சினிமா வசூல் மாதிரி இல்ல. சினிமா வசூல் சொல்லக்கூடிய ரசிகர்கள் கூட சேலஞ்ச் பண்ணி இதை எந்த ஒரு வெப்பையும் எடுத்து பண்ணலாம். ஒன்லி விஜய் சிவகார்த்தி, விஜய் உதயநிதினு கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, அதுக்கு ஓடும். விஜய் எடப்பாடிக்கு கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, அதுக்கு ஓடும். விஜய் சீமானு கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, அது ஓடும். சீமானுக்கு மெரிட்ட ஒரு அரசியல் விமர்சகர் பேசட்டு, விஜய்க்கு மெரிட்ட ஒரு அரசியல் விமர்சகர் பேசட்டு. 10 வியூ சீமானுக்கு போச்சுன்னா விஜய்க்கு 1 வியூ தான் போகுது. இது 100க்கு 100 இந்த மார்க்கெட்டிங்கை ஸ்டடி பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் ஆட்கள் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ மக்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க. சீமான் மக்களுக்காக போராடுறத மக்கள் உணர்ந்துதான் இருக்கிறாங்க. அதோட பிரதிபலிப்பு 2026 தேர்தலில் தெளிவா தெரியும். நீங்க இந்த தினத்தந்தி ஹிட்டிங் போடுறதுனாலே, திருமலர் ஹிட்டிங் போடுறதுனாலே வாக்கு வந்துடும். சீமானோ நாம் தமிழரை சார்ந்த யாருமே கொஞ்சமும் சலனப்படாண்டாம், ஹாயா இருக்கலாம். அதுவும் நாம் தமிழருக்கு பப்ளிசிட்டி தான், பாப்புலாரிட்டி தான். விஜய் கம்பேரிசன் நாம் தமிழருக்கு பெரிய பூஸ்ட் தான். விஜய் மக்களுக்காக போராடாத தலைவர், சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு எதையாவது என்கரேஜ் பண்ண பாக்குறாரு. சீமான் மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர், மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்ங்கிற செய்தியும் விஜய் ஒப்பீட்டுல மக்களுக்கு சீமானை பற்றி தெளிவா தெரிகிறது. சோ சீமானோட போராட்டம் மம்தா பானர்ஜி மாதிரி மக்கள் மத்தியில் சீமானை உயர்த்தும். சரி, இப்ப இந்த மக்களுக்கான போராட்டம் அப்படின்றதுல ஒரு கல அரசியல் செய்யும் பொழுது சீமான் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நேரடியாக போய் கலந்துக்கிறாரு. அந்த மக்கள் போராடுறது எல்லாமே ஒரு ஆளும் தரப்பை எதிர்த்து தான் அவர்கள் போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு திமுக எதிர்ப்பு வாக்குகளும் சீமான் பக்கம் இந்த மாதிரி போராட்டம் பண்றது மூலம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்கு நீங்க அதை பார்க்க வேண்டாம். ஜெயலலிதாவுக்கு வாக்கு தான் அது திமுகவுக்கு எதிராக தான் இருந்தது. இப்போ அதுல எடப்பாடி 20% இழந்துட்டார். அதுல ஒரு 7% சீமானுக்கு மீண்டும் எடப்பாடி இழக்கக்கூடிய ஜெயலலிதா ஆதரவு வாக்கு அர்த்தம் போட்டாலும் போடுங்க, திமுக எதிர்ப்பு வாக்கு மீனிங் போட்டாலும் போடுங்க. அந்த வாக்கு சீமானுக்கு மேலும் உயரும். 8 அவர் 8 இலக்கத்துக்கு சீமான் கொண்டு போயிடுவாரு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு ஏற்பட்டு சீமானுக்கு அது வரும். அதனால அந்த பாதிப்பை தடுக்கிறதுக்கு, அணை கட்டுறதுக்கு விஜய எடப்பாடி பழனிசாமி தனக்கு ஒரு சபார்டினேட்டா சேர்க்க முயற்சி பண்ணலாம். அதை உடைக்கிறதுக்கு தான் சீமான் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போறாங்க, அரசியல் வியாபாரம் பண்றாங்கன்னு விஜய சொப்பன சுந்தரி அந்த காரை வச்சிருந்தாங்க. இப்போ கரகாட்டக்காரன் காமெடி எல்லாம் போட்டு விஜய நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருக்கிறார்.
சார் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இதுலயும் கூட நமக்கு வந்து அதிமுக வாக்குகள் இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அதிமுக ஒரு போராட்ட தீவிரம் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப அந்த வாக்குகள் தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி அது இருக்குமா? கண்டிப்பா முயற்சி பண்ணதானே செய்வாங்க, அவங்க பண்ணத்தான் செய்வாங்க. அதிமுக ஓட்ட தங்க வசப்படுத்துறதுக்கு அண்ணாமலை வித்தியாசமா பண்ணுவாரு. வாய்ஸ் ஆஃப் கோவையில அண்ணாமலை கலந்துக்கிறாரு. அது வந்து கோவை மக்களுக்கு எது நன்மை, அந்த வளர்ச்சிக்கு எப்படிங்கிற மாதிரி அதை பாக்குறாரு. ஆனந்த் ஒருத்தர் ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாம் வச்சிருக்காரு. ஒரு தென்காசியை சேர்ந்தவர், தென்காசி ஆனந்தன், அவர் வாய்ஸ் ஆஃப் தென்காசின்னு ஒண்ணு வச்சு அவர் நல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, மக்கள் சேவை பண்ணிருக்காரு. அவரும் பாஜக காரர் தான். இவங்கெல்லாம் இதை பண்ணி தங்களை பலப்படுத்திக்கிறது மட்டும் இல்ல, திமுகவுக்கு எதிரான ஓட்டுங்கிற அந்த வார்த்தையை ஜெயலலிதாவுக்கு ஆதரவா இருந்த ஓட்டுன்னு எடுத்துடுங்க, அந்த ஓட்டை தங்களுக்கு ஆதரவா திருப்பக்கூடிய வேலையை பண்ணத்தான் செய்வாங்க. அப்ப திமுக ஆதரவு வாக்குகளை இவர்கள் பக்கம் திருப்பக்கூடிய சிக்கல்கள் என்ன சார்? கண்டிப்பா இருக்குது. திமுக ஆதரவு வாக்குல திருப்பதியா இருக்குன்னா கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்ல, கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இல்ல, கலைஞர் கருணாநிதிக்கு இருந்த எதிர்ப்பு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இல்ல. இதுதான் உண்மை. ஆனா இந்த உண்மையை மறைச்சுக்கிட்டு கடந்த காலத்தின் கைதி மாதிரி தமிழர் மணியன்கள், பல கருப்பியாக்கள், மதிப்புக்கு மரியாதைக்குரியவங்க தான் சுமன் சி ராமன்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லி தப்பானாலும் கூட ரியலைஸ் பண்றது கிடையாது. நான் ஸ்டாலினை பற்றி சொல்லி எதுவும் தப்பாகல, எதுவும் தப்பாகல. ஒண்ணுதான், 200 சீட்டு வருவாரு 2021 சொன்னேன். கோயம்புத்தூர்ல ராசா தீய கொளுத்துனதுல அடிபட்டு போச்சு. அதை கொங்கு வேளாளர் சிஎம் வன்னியர்களுக்கு 10.5 இதெல்லாம் வந்து அந்த பெல்ட்டுக்குள்ள ஒரு 30 சீட்டு மேல அடிபட்டு போச்சு. இது எல்லாம் நான் ஸ்டாலினை பற்றி சொன்னது இதுவரை கரெக்டா தான் வந்துட்டு இருக்குது. இனிமேலும் கரெக்டா வருங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட தான் நான் அந்த கருத்துக்களை சொல்றேன். 35 MP சீட்டு ஜெயிப்பாரு, 4 தொகுதியில தான் போட்டி இருக்குன்னு சொன்னேன். கோயம்புத்தூர்ல கூட அண்ணாமலை ஜெயிப்பாருங்க சொல்லல. ஏன்னா அண்ணாமலை தோற்கடிக்கக்கூடிய ஓட்டெல்லாம் திமுக போய் கன்சால்டேட் ஆகும்னு சொன்னேன். தருமபுரி மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேன். அவரு 39 சீட்டையும் ஜெயித்துட்டாரு. 48% வாக்கு எடுப்பாருன்னு சொன்னேன், 47% வாக்கு எடுத்தாரு. சீமான் 8% வாக்கு எடுப்பாருன்னு சொன்னேன், 8% வாக்கு சீமான் எடுத்தாரு. 15% மேல என்டிஏ போகும்னு சொன்னேன், அவங்க 18% எடுத்தாங்க. சோ ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் கணிச்சு சொல்றது என்னன்னா, கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு வந்து ஸ்டாலினுக்கு இல்ல. சோ அந்த திமுக எதிர்ப்புன்னு கடந்த காலத்தின் கைதிகளாட்டு பிரிசனரா பாஸ்டாட்டு பேசுறது சரியா இருக்காது. அதனாலதான் சீமானு புரிஞ்சுக்கிட்டு பெரியார் வழிங்கிறது என் கொள்கை இல்ல, பிரபாகரன் வாழ்கைங்கிறதா என் கொள்கைன்னு சொல்றாரு. நெகட்டிவ் மைண்ட்ல அந்த உண்மை தெரியாம உதயநிதி ஸ்டாலின் மேல எதிர்ப்புல வன்மத்துல விஜய் அரசியல் முடிவெடுத்தாருன்னா அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். இல்லாத ஒண்ண நினைச்சுக்கிட்டு யாரோ 4 பேரு ஒரு வன்மத்திலையும் கான்பிடன்ஸ்லயும் திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்புன்னு பேசுறதை வச்சுக்கிட்டு அதே எதிர்ப்பு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு உதயநிதி மேல வன்மத்துல விஜய் முடிவெடுத்தாருன்னா அவருக்கு பேரிடியா அந்த முடியும். அதனாலதான் நல்லதை சொல்றேன், தனிச்சு போட்டிட்டு பாசிட்டிவா அவங்க ஓட்டை காட்டிக்கிட்டு அரசியல் களத்துக்குள்ள வாங்கன்னு சொல்றேன். சீமானும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பாசிட்டிவா தன்னோட வாக்கு வங்கிய தனிச்சு போட்டி, எல்லா தேர்தலையும் போட்டி, மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம்னு அவர் போராடிட்டு இருக்கிறாரு. அப்கோர்ஸ் அவர் வந்து ஈழ பிரச்சனையை வச்சு திமுக விமர்சிச்சாலும் கூட, கலைஞர் வர்சஸ் பிரபாகரனை முன்னிறுத்தினாலும் கூட வாக்கு பலம்ங்கிறது வந்து தனக்கு பல ரூபத்துல வருது. நேர்மறையா தான் வருது. பொது தொழில் ஆதி தமிழர்களை நிறுத்துறதுனால வருது. பசியப்ப ஜாதிகளுக்கு 100% கம்யூனிட்டி, வண்ணார், நால்கர், குயவர், இந்த கம்யூனிட்டிகளுக்கு எல்லாம் டிக்கெட் கொடுக்கறனால வருது. தேவேந்திர குல வேளாளர், பறையர் போன்றவங்களுக்குள்ள இடஒதுக்கீடு பாதிப்புல அவங்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும் வருதுன்னு நேர்மறையான தன்னுடைய அரசியலுக்காக தான் தமிழ் அடையாளங்களை மேம்படுத்தணும். பாபு சிதம்பரனாருக்கு நினைவுகள் சரியா அமையணும். ரெட்டைமலை சீனிவாசன், ஐக்கிய தேச பண்டிதர், இவங்களோட உயர்கள் போற்றப்பட வேண்டும். நேர்மறையா சீமான் போறதை வச்சுதான் சீமானுக்கு ஓட்டு வருதே தவிர நெகட்டிவ் ஓட்ஸ்ங்கிறது வந்து கலைஞருக்கு இருந்த மாதிரி மு க ஸ்டாலினுக்கு இல்லவே இல்லை. அதனாலதான் அவரு 3 தேர்தலில் 45% வாக்கு மேற்படுத்தி வெற்றி பெற முடியுது. இது டேட்டா. இத ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கீங்க, உங்க மனசு ஒத்துக்க மறுக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் சொல்றது உண்மை இதுல. சார், அப்ப சீமான் அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கேட ஓட்டுகளை டிரான்ஸ்பர் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறதும், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராட்டு நம்ம நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே, செங்குந்தர், பறையர், உடையார், இந்த மாதிரி பல சமூகங்கள் வந்து மீனவர், இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை கைவிட்டுக்கிட்டு சீமானை நோக்கி வர்றாங்க. அதை வேகப்படுத்துறதுக்கு தான் வேட்பாளர் தேர்தலில் இருந்து அந்த மக்களின் பிரச்சனைகளை முன்னெடுக்கிறதுல இருந்து பல பல பிரச்சனைகளை சீமான் கையில் எடுத்து நேர்மறையாக தான் தன்னை வளர்த்துட்டு இருக்கிறாரு. நேர்மறை ஆற்றல் தான் 2 மடங்கு மேலான சீமானே கருத்துக்களை சொல்றாரு. அடுத்த கட்டமா நாம் தமிழருடைய பாய்ச்சல் வந்து எந்த அளவுக்கான இருப்பது வாய்ப்பு இருக்கு? 8 இலக்கத்துக்கு வந்துருவாருன்னு உறுதியா நான் சொல்றேன். அணிகள் அமைஞ்சு முறை தான் எல்லாம் சொல்ல முடியும்.
விஜயோட நிலைப்பாடெல்லாம் என்னன்னு பார்த்தா சொல்ல முடியும். விஜய் எடப்பாடி கிட்ட போனாருன்னா அதே மாதிரி ஜாக்பாட்டு சீமானு கிடையாது. அப்படியே மக்கள் விஜய் வந்து சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரின்னு முடிவு பண்ணிடுவாங்க. சீமான் தான் உண்மையான கொள்கைவாதி சீமான்னு பெரிய ஒரு பூஸ்ட சீமான் பெறுவாரு. அது எம்ஜிஆர் சிவாஜி கம்பாரிசன் மாதிரி சீமான் விஜய் கம்பாரிசன். பிரபல நடிகர் இதானாரு, மக்களோடு இருக்கக்கூடிய சீமான் உயர்ந்தார் என்ற சூழல் வரும். எப்படி வருதுங்கிற பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். கண்டிப்பா சீமான் எடுத்திருக்கக்கூடிய இஷ்யூ பேஸ்டா தொடர்ந்து அவர் தனிச்சு நிற்கிறது, எல்லா தேர்தலையும் தனிச்சு நிற்கிறது. இது வண்ணார் நாவிகர் குயர் போன்ற சமூகங்களை பிரதிபடுத்துவது, தேவேந்திரன் பரையர் போன்ற சமூகங்களுக்காக நிற்கிறது. இதெல்லாம் அவர் இரட்டை இலக்கத்தை கண்டிப்பா கொண்டு போகும். எந்த அளவுக்கு அது கொண்டு போகுங்கிறத வந்து மற்றவங்க எப்படி நிற்கிறாங்க, என்ன இஷ்யூஸ் எடுக்கிறாங்கிறத பார்த்துதான் நான் சொல்ல முடியும். ஐ cannot rush to conclusion. கண்டிப்பா இரட்டை இலக்கத்துக்கு போயிடும் நான் சொல்லுவேன். விக்ரவாண்டியில போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். தமிழ் தேசியர்கள் எல்லாம் சீமான் 2வது வருவான்னு சொல்லும்போது போலரைசேஷன் வன்னியர் பரையர் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். பரையர் ஏரியாவுக்குள்ள பிரச்சாரமே யாரும் பண்ண முடியலன்னு தான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒரு வன்னியருக்கு 10 பரையர் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். தமிழர் தான் 2 வரும். இவரும் ஆணிமுத்துல இருந்து இவரு வீரப்பன்ல இருந்து தமிழரசன்ல இருந்து எல்லா கலியபெருமாள்ல இருந்து எல்லா வன்னியர் தமிழ் ஐகான்களையும் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் போறாரு. மறைக்கப்பட்ட வன்னியர் தலைவர்கள் எல்லாம் போல்தான் பண்றாரு. பட் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் கம்யூனிட்டியா வன்னியர்கள் இருக்கனால இது துறைமுருகன் பொதுச் செயலாளர் ஸ்டாலின் புற வன்னியர், இப்ப கூட வன்னியர் தியாகிகளுக்கு ஸ்டாலின் அதை பண்றாரு. இது பனமரத்து ராஜேந்திரன் அமைச்சராக இருக்காரு. அதிமுக வன்னியர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறாங்க. பாமக வன்னியருக்கு இருக்காங்க. வேல்முருகன் இந்த மாதிரி இதுகள் வந்து வன்னியருக்கு அரசியல் அதிகாரத்தில் இருக்கும் போது வந்து தனித்தொகுதி சமூகமான இலக்கத்துக்கு எதுவும் இல்லாத சமமான பறையர்கள் தான் சீமான அதிக அளவுக்கு வாக்களிக்கிறாங்க. சோ யாரு தனக்கு வாக்களிக்கிறாங்கிறது சீமான அவரோட ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அதனால இந்த இடத்துல இரட்டை இலக்கத்துல கண்டிப்பா வாக்கு வருவாப்புல. விஜயோட இது வந்து சீமானுக்கு பிளஸ் தான். விஜய் வந்து சப் கேட்டகரைசேஷன்ல முடிவெடுக்க முடியாம இருக்கிறாரு. சீமான் எந்த பக்கங்கிறத முடிவெடுத்துட்டாரு. சோ இதெல்லாம் வந்து சீமானுக்கு. ஆனா இப்ப வந்து விஜய் அவர்கள் கூட்டணி இல்ல அதிமுக கூட சொல்லும் போது அவரோட தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்பதான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு அதிமுக கூட. மக்கள் மத்தியில விஜய் வந்து ஒரு குழப்பவாதியா தான் மக்கள் பாக்குறாங்க. இவர் எதுக்கு வந்தாரு, ஏன் வர்றாரு, நெகட்டிவ் மைண்ட்ல வராரா, பாசிட்டிவா மக்களுக்காக வராராங்கிறதுல மக்களுக்கு விஜய் பற்றி ஒரு சந்தேகம் இருக்குது. மீண்டும் விஜய்க்கு நான் சொல்றேன், கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல. தப்பு கணக்கு போட்டீங்கன்னா நீங்க தான் அதுல அசிங்கப்பட்டு அவமானப்பட வேண்டியது இருக்கும் தேர்தல் முடிவுகள்ல. அது ஸ்டாலின், அது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. சார், இப்போ விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கான ஒரு அழைப்பை விடுறாரு. அந்த மாதிரி பண்ணும்போது அதற்கான ஒரு பாதிப்பா இருக்கும். ஏன்னா சிறிய கட்சிகள் கூட அதிகமான சீட்டுகள் கேட்பாங்கன்றத சொல்றீங்க. இப்போ இந்த இடத்துல சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க வாக்குகளை நிரூபித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாம் தமிழர் இருக்காங்க. இப்ப இவர்கள் தலைமையில கூட்டணின்ற மாதிரி இல்லாம சிறிய கட்சிகள் இவர்கள் கூட சேர்ந்து இணைஞ்சு பயணிச்சா இவர்களுக்கு லாபம் அமையுமா, இல்ல அது ஒரு கூட்டணி அங்கே அமையுமா சார்? கூட்டணினே போகிறாரு. 214 சீமான் தனிச்சு தான் இருக்கணும். டே 1 இருந்து சீமான் அதுல தெளிவா இருக்கிறாரு. செந்தில் மலர் கூட இருக்கிறாரு கூட. என் தம்பி தான் செந்தில் மலர். ஆனா சீட்டுகள் தனியா அவங்க சீமான் சின்னத்துல செந்தில் மலர் இது பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு கட்சிக்கு கூட்டணின்னு சொன்னா இந்த ஜாதி கட்சிக்கு கொடுத்திருக்கு, அந்த ஜாதி கட்சிக்கு கொடுக்கலன்னு சொல்லும் போது அது உருவம் போயிடும். அதனாலதான் விஜயகாந்த் வந்து ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு விவரமாட்ட அதை பண்ணாரு. விஜய்க்கு அது இல்லாம தனிச்சு இருக்க முடியுமா என்ன இதுன்னு ஒரு குழப்பத்துல வந்து விஜய் இருக்கிறாரு. அதனாலதான் விஜய் சில விஷயங்களை வந்து விஜய்க்கு பலரும் தெளிவுபடுத்தல, அவர் குழப்பத்துல இருக்காரு. விஜய் பற்றி சொல்றேன், தெளிவான நிலைப்பாட்டுல சீமான் இருக்கிறாரு. 214 நாம் தமிழர்களையே தம்பி தங்கைகளையே வேட்பாளராக நிறுத்துவாருங்கிறது நான் உறுதியா நம்புறேன். கூட்டணி நம்ம வந்து ஒரு சில சீட்டுகளை பிரிச்சு கொடுத்துட்டாலும் கூட அது நமக்கு பின்னாடி பாதிப்பாதான் அமையுங்கிறது சீமானோட ரொம்ப தெளிவா விழிப்புணர்வோட தான் இருக்காருன்றீங்க. கண்டிப்பா விஜய்க்கே சீட்டு கொடுத்தாலும் 8% மேல சீமானுக்கு வளர்ச்சி இல்லைன்னு சீமானு ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. அடுத்த கட்டம் ஜம்ப் பண்ண முடியாதுன்னு போயிட்டாருங்கிற அந்த தோற்றத்துக்கு முன்னே சீமான் தோல்வி ஒத்துக்கிட்டதாக அர்த்தம். இப்பதான் சீமான் வந்து 214 தனித்துங்கிறது தான் ரொம்ப தெளிவான பாதையில போறாரு, சரியான பாதையில போறாரு. இது வரைக்கும் வெற்றியை கொடுத்த ஒரு பாதை, இதே நம்ம தொடரணும் அப்படிங்கறதா இந்த தேர்தலையும் அவருடைய முடிவு. கண்டிப்பா இதுவரை ஜம்பிங் கொடுத்த பார்வை ஒரு பாதை. இந்த பாதை 5வது முறை நிற்கும் போது ஆயிரக்கணக்கான கோடிகள் வேண்டாம், தனிச்சு ஒருத்தன் நம்மளை நம்பி நிற்கிறான்னு சொல்லும் போது மக்கள் பெரிய அளவுல அந்த ஆதரவு கொடுப்பாங்க. ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் தி ஃப்ளைங்கிற மாதிரி சீமான் ஸ்டாலின் தெளிவா இருக்காரு கூட்டணின்னு, சீமான் தனிச்சுன்னு தெளிவா இருக்கிறாரு, மற்றவங்க குழப்பத்துல இருக்கிறாப்புல. இதுவே சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இவ்வளவு தனித்து நின்றுட்டீங்க, இனிமேலும் இப்படி நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க உங்களுக்கு வெற்றி ஆட்சி அமைக்கிறத நோக்கி போக முடியாது, சீட்டுகள் ஜெயிக்கலன்னா தொண்டர்கள் வந்து சோழ வெளியே போயிருவாங்க. ஆடு நினைக்கிறவங்க அலர்படி ஓனாங்க.
தப்பு. சீமான் அதுல போக மாட்டாரு. சீமான் தெளிவாயிட்டாரு. தனிச்சு நிற்கிறதா அவருக்கு இது. அதை அவர் தெளிவுபடுத்தி சொல்லிட்டாரு. இந்த ஒரு சிலர் வந்து சீமானுக்கு ஆதரவாளரும் இல்ல, சீமானுக்கு கொள்கைவாதியும் இல்ல, சீமானுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கவும் இல்ல. நானாவது சீமானுக்கு ஒரு வெல்விஷர், தனிச்சு போறதா நல்லதுன்னு நான் சொல்றேன். 214 நின்னாதான் ஹோப் வரும்னு சீமானை வந்து 2016 சீமான் நான் சொன்னவன். எல்லா கட்சிகளையும் எதிர்த்துனா உங்களுக்கு ஒரு பேக்கிங் வரும்னு சீமான் சொன்னவன். இப்பவும் 5வது முறை தனிச்சு நிற்கும் போது சீமானுக்கு ஒரு பெரிய கிரிப் வருங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். நான் தெரிஞ்சு புரிஞ்சு சொல்றேன். கருத்தியல் கொள்கைகள் வேற இருந்தாலும் சீமானுக்கு தனிச்சு போட்டிடுறதா லாபம், கெயின். அதுதான் அவருக்கு லீடர்ஷிப்பை உயர்த்தும். குழம்பிட்டாருன்னா மக்கள் நல கூட்டணி மாதிரி போயிடுவாரு. தனிச்சு போட்டிட்டு அன்புமணி கூட 5.5% ஓட்டு எடுத்தாரு. 12% மக்கள் நல கூட்டணி வந்து 6% போயிட்டாங்க. அதே மாதிரி எல்லா தேர்தலையும் நிற்கிறது தான் சீமானுக்கு லாபம். கமலஹாசன் மாதிரியோ விஜய் மாதிரியோ பார்ட் டைம் அரசியல் பண்ணாதவர்னு மக்களுக்கு ரீச் ஆயிரும். அவன் 1000 சொல்லுவான், அதை பற்றியே கவலைப்படாண்டான். மக்களுக்கு சப்கான்சியஸ்ல தெரிஞ்சிடும். கமலஹாசன் விஜய் பார்ட் டைம் பொலிட்டீஷியன்ஸ், சீமான் ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் மக்களுக்கு தெரியும். 214 நிற்கிறதும் அந்த மாதிரி ஒரு இமேஜையும் கிரிப்பையும் சீமானுக்கு கொடுக்கும். அதுதான் சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். 2026 எடுத்த கால அப்படியே முன்னோக்கி நடந்து 214 சீமான் தெளிவுபடுத்தி போயிட்டு இருக்கிறாரு. பாராட்டத்தக்கது. சீமானுக்கு பெரிய வளர்ச்சி இருக்குது. நிச்சயமா 214 தனிச்சு 5வது இருக்கும் போது ஒரு பெரிய பேக்கிங் இருக்கு. சீமானுக்கு அந்த பேக்கிங் கிடைக்கும், உறுதியா நான் நம்புறேன். நிச்சயமா சார். சமீபத்திய அரசியல் கலந்து பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. நேர்காணலுக்கு மிக்க நன்றி.